ஸ்கூல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆளுக்கு ஒரு டயத்தில் எந்திரிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஒரு டயத்தில் டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு போடும்போது அடுப்பு ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது. அப்போ வந்து கேஸை மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதமோ சுடு தண்ணியோ குழம்போ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வந்து டம்ளரில் டீ ஊற்றிட்டு அப்படியே உள்ளே வச்சிங்கன்னா டக்குன்னு சூடாயிரும். சூப்பராக கேஸை மிச்சம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்ன, நீங்கள் ஏதாவது மசாலா பொரியல் பண்ணுறீங்க, உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி போட்டுலாம் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மசாலாக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அதில் வந்து பட்டர் போட்டு 2 பிரெட் அப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே முட்டை ஊற்றிட்டு அப்படியே பரட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த காரசாரமான மசாலா கூட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இட்லி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வர்றதுக்கு இட்லி மாவு அரைக்கும் போது ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவே இது கூட வந்துட்டு அரிசியை வந்து நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ நல்லாயிருக்கும். அப்படியே கத்திரிக்காய் சட்னி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை கத்திரிக்காய் சட்னியாக வச்சிடலாம் சொல்லிட்டு கத்திரிக்காய் ரெடி பண்ணியாச்சு. நல்லா கத்திரிக்காய் சட்னி காரசாரமாக பொலிவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நைட்டு வச்சுன்னா கொஞ்சம் சட்னி மீதி இருந்தது, அதையும் ரைஸில் வச்சு சூடு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட்லாம் வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, அதெல்லாம் நல்ல விலைக்கு கழுவி வச்சு